புலம்பெயர் நாட்டில் வசித்து வரும் ஒருவரால் சமூக வலைத்தளங்கள் மூலம் பெண்கள் குறிவைக்கப்பட்டு பணம் பறிக்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தகவலின்படி குறித்த நபர் வேலைக்குச் செல்லாமல் தனது நண்பர்கள் சிலருடன் இணைந்து டிக்டாக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் அப்பாவி பெண்கள் மற்றும் கணவரற்ற பெண்களை குறிவைத்து நட்புறவு ஏற்படுத்தியுள்ளார். இவன் குடும்பங்களை பிரிச்சு 8 மாத புள்ளத்தாச்சியை கொண்டு போய் வச்சு வேலி எடுத்து அந்த பொம்பளை இன்னொரு பொடியனோட போனது சரியோ? பீனோ அவன் பேர் சரியோ? உண்ட மக்கள் ஒரு இடத்துல என்ன வாழ விடாம சொத்தி வேச மக்கள் எவ்வளவு காசை வாங்கினவங்கள் என்னட்ட எவ்வளவு காசை வாங்கினவங்கள் எவ்வளவு வீட்டு வாடகை ரெண்டு அட்வான்ஸ் டிபாசிட் சாப்பாடு அது இது எங்கடா உண்டி அம்மா எங்க உண்டி அம்மா? நான் பிளே பண்ண போற எல்லா விஷயத்தையும் நீங்க கேளுங்க மக்களே. பின்னர் வாட்ஸ்அப் வீடியோ அழைப்புகள் மூலம் அவர்களுடன் நெருக்கமாக பழகி அந்த உரையாடல்களை பயன்படுத்தி மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலத்தின்படி குறித்த நபர் வீடியோ அழைப்புகளின் மூலம் பெற்ற தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் பதிவுகளை அடிப்படையாக கொண்டு பெருந்தொகை பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். பல லட்சம் ரூபாய்களை வழங்கிய பின்னரும் தொடர்ந்து பணம் கேட்டு மிரட்டல் விடுத்ததால் பாதிக்கப்பட்ட பெண் இறுதியில் அனைத்து உண்மைகளையும் வெளிக்கொணர முடிவு செய்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலீஸ்ல போய் கொண்டிருக்கு மக்களே. எவ்வளவு நாளைக்கு தானே ஒரு பொம்பளை நான் ஒரு தனியா ஒரு சிங்கிள் மதர் இவங்களுக்கு பயந்தப்படி வாழ்றது? இவங்க ரவுடியா மக்களே? என்ன ரவுடி இவங்க? என்னத்துல ரவுடி நீங்க சொல்லுங்க பாப்பா. வாங்கி தின்ற சாப்பாட்டுக்கு நன்றி கட்ட வேசமன் இவன் ரவுடியா மக்களே? நீங்க பாருங்க மக்களே. மேலும் தனக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு முழு காரணம் புகைப்படத்தில் உள்ள நபரே என பெண் அதிகாரப்பூர்வ வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. அதிகாரிகள் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். ஒரு பேக்கொரு ஒன்றுக்குமே எனக்கு பயம் இல்ல. செத்தாலுமே எனக்கு பயம் இல்ல. நான் செத்தா இவனாலாம் சாவண்ணா இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். என்ன இவ்வளவு துருது கொண்டு என்ன விட்டவன். சமூகத்தில் இடம்பெறும் முக்கிய குற்ற சம்பவங்களை உடனடியாக அறிய எங்கள் லங்காஸ்ரீ தளத்தை தொடர்ந்து பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.